மிஷினில் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைலரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி இந்த மாதிரி நின்றுடும். ஃப்ரண்ட்டும் வீல் சுத்தாது, பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சுத்தாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிஷினோட ஃபேஸ் பிளேட் சைடு தான். மேலே இருக்க த்ரெட்டு, கீழே இருக்க பாபின் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃபேஸ் பிளேட் சைடு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி ஸ்க்ரூவை வந்து கழட்டிடலாம். கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடிலோட பார் இருக்குல்ல, இந்த பாரை ஒட்டி ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவ 2 ஸ்க்ரூவும் பாருங்க. பெருசு, சின்னது இந்த 2 ஸ்க்ரூல எது லூஸா இருக்கோ, அந்த ஸ்க்ரூ போர்ஷன வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இதனால தான் வந்து பேலன்ஸ் வீல் வந்து ஸ்டக் ஆயி நிக்குது. மத்த ப்ராப்ளமும் இருக்கு. அதெல்லாம் நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூவ வந்து நல்லா டைட் வச்சக்கப்புறமா, இப்ப வீல நீங்க சுத்தி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தா போகுதுன்னு தெரியும். இப்ப நம்ம ஃபேஸ் பிளேட்ட வச்சு கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் தையல் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. மிஷின் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்து ரன் ஆகுறத உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லரிங் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளத்த நம்ம வரப்போற வீடியோஸ்ல